அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி தேதி. புதன்கிழமை காலை 6:25 வரை பஞ்சமி தேதி இருக்குது. நீங்கள் புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது நீங்கள் அதிகாலை ஒரு 5 மணிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்கள் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. விளக்கு ஏற்றலை நான் காலை நேரம் அப்படி இருந்தால் கூட காலை எழுந்த உடனே இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல புதன்கிழமை காலை 6 to 6:30 நமக்கு புதன் ஹோரை நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு கல்விக்காக வழிபாடு செய்பவர்கள்லாம், எப்போதுமே குழந்தைங்க நன்றாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, காலையில் 6:25 வராகிமனுடைய படத்திற்கு முன்னாடியோ அல்லது வராகிமனுடைய படமோ சில இல்லட்டா அப்படின்னா கூட விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றலாம். ஒரு சின்ன தாம்பழத்தட்டில் பச்சை பயிறு, அதாவது பாசி பயிறு சொல்லுவோம், பச்சை பயிறு சொல்லுவோம், பச்சை நிறத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பயிறு சின்ன சின்ன பருப்பு, அதை ஒரு சில பேர் சிறுபருப்பு கூட சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிரை நீங்கள் தாம்பழத்தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றி முடித்த பிறகு காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே இந்த பச்சை பயிரை எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ கலந்து இதை நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுருங்க. பறவைகள் சாப்பிடும். உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். இது தானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்கள் கல்விக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது குழந்தைங்கள் நன்றாக படிப்பாருங்க. நீங்கள் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைத்து அதில் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க சுவாமிக்கு. இந்த பாலை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க ஒரு சில நேரம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் கூட சாப்பிட்டுக்கோங்க. அவங்க அந்த நேரம் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சுவாமிக்கு வச்ச நெய்வேத்திய பாலை அப்படியே அவங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு கல்வியில் இன்னமும் முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இது படிப்புக்காக காலை 6:25க்கு இந்த தீபம் ஏற்றணும். காலை 6 மணிலேருந்து 6:25 இந்த தீபம் ஏற்றிக்கோங்க. செல்வம் செழிக்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் வராகி அன்னைக்கு ஏலக்காய் தீபம் ஏற்றுங்க. ஏலக்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நீங்கள் நெய் தீபமாக ஒரு அகல் விளக்கில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அந்த ஏலக்காய் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஏலக்காய் கூட போதும். அதை நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே போட்டு இந்த தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தீபம் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இது பணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நம்மளால் வழிபாடு செய்ய முடியல, நான் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை நான் பூஜை பண்ணிட்டேன், புதன்கிழமை காலையில் என்னால் பண்ண முடியல நினைப்பவர்கள் எழுந்த உடனே ஒரு 6:25 எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்த உடனே மானசீகமாக வழிபாடு செய்யுங்க. வராகிமனை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு உரிய நாமத்தை சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீம் வராகி நமக அல்லது வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். சொல்லிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா அதை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படிங்கிறவங்க பணம் வசி அப்படிங்கிறது சொன்னாலே நம்மக்கிட்ட பணம் வசியமாகும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 நிமிடம் பிரார்த்தனை பண்ணால் கூட போதும், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நாமங்கள் ஓம் வம் வராகிய நமக சொல்லலாம், அல்லது ஓம் ஸ்ரீம் வராகிய நமக, ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக, இந்த மாதிரி நாமங்களை நீங்கள் சொல்லிக்கலாம். ஏதேனும் ஒரு நாமங்கள் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, போதும். அடுத்து உங்களுக்கு பண வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமும் சொல்லிடுறேன். அதாவது இதுவும் காலையில் 6:25 நீங்கள் பண்ணிடணும். இதற்கு நீங்கள் எதுவுமே குளிக்கணும் செய்யலாம் தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு 5-6 சோம்பு மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் தண்ணீரில் இது நீங்கள் கிச்சனில் வச்சு கூட செஞ்சுக்கலாம். வராகிமனை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வராகிமனுடைய நாமத்தை மட்டும் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு பணம் வசியமாகணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இந்த ஒரு 5-6 சோம்பு போதும், ஒரு 5 சோம்பு கூட எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு நீங்கள் கிச்சனில் வச்சுருங்க. முழுவதும் அந்த நாள் முழுவதும் இருக்கட்டும். மறுநாள் வியாழக்கிழமை காலையில் அந்த தண்ணீரை கீழே விட்டுருங்க. இது உங்களுக்கு பண வசியத்தை கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். கிச்சன்லேயே வடகிழக்கு பகுதி இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் வச்சிடலாம். நம்ம தண்ணீர் வச்சுருப்போம் இல்லையா, குடத்தில் தண்ணீர் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் நம்ம வடகிழக்கு பகுதியில் தான் தண்ணீர் வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வச்சுடுங்க. உங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் மேலே செல்ஃபில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு
பணம் வசியமாகணும் அப்படின்னா இந்த நீர் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ 6:25க்குள்ளே யாரால் என்னென்ன முடியுமோ அதை செய்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை எல்லாருமே பஞ்சமி பூஜை செய்திருப்பீங்க. அதனால் வந்து புதன்கிழமை காலையில் நமக்கு எழுந்த உடனே பஞ்சமி தேதி 6:25 வரை இருக்குனால இதை நான் சொல்கிறேன். யாரால் என்னென்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ண முடியாட்டாலும் மானசீக வழிபாடு செய்துக்கோங்க. நிறைய பேர் வந்து காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுகிற பழக்கம் இருக்கும் இல்லையா, அவர்கள் எல்லோருமே காலையில் 6:25க்குள்ளே வராகம்மனுக்கு உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்றி வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். அடுத்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, சித்திரை மாதம் தேய்பிறை பஞ்சமி பதிவு நான் சீக்கிரமாக கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அந்த பதிவை நீங்கள் பார்த்துடுங்க. நான் ஒரு 4 நாளைக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சேனலில் இருக்கும், நீங்கள் தேவைப்படுற நேரம் அதை பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருவேன். நான் கொடுக்கலேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் கொடுத்துருவேன். ஒரு 4 நாட்களுக்குள்ளே கொடுத்துருவேன். எப்போதுமே நமக்கு பௌர்ணமியோ அமாவாசை வர்றதுக்கு முதல் நாள் நான் கொடுப்பேன். இப்போ நான் வந்து சீக்கிரமாக கொடுத்துருவேன். ஏன்னா ஊருக்கு போகிறதுனால நான் கொடுத்துருவேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கொடுக்கலேன்னு நினைக்காதீங்க, இருக்கும் சேனலில் கட்டாயமாக. எந்த பதிவு நான் கொடுக்குறேன்னோ இல்லையோ பஞ்சமி பதிவுக்கான நேரம் திதி நேரம் நான் கொடுத்துருவேன். ஏன்னா அதைத்தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுனால நான் கரெக்டாக அது கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம அந்த பௌர்ணமி டேட் அப்போ நீங்கள் கட்டாயமாக எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சேனலில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க இல்லையா, இந்த பஞ்சமி பதிவு மட்டும்தான் நீங்கள் பார்க்குறவங்க வந்து அந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் ஆல்ரெடி பப்ளிக் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது பஞ்சமி பதிவுனால இருக்கிறனால இதிலே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த ஹாலிடேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.